ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட போன 2 வீடியோக்குள்ளேயும் எக்கச்சக்கமான பேர் பார்த்துருக்கீங்க. 100K வியூஸ்க்கு மேலே இன்னும் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஊரும் ஒரு அழகான கிராமம். மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கும் ஆனந்த தாண்டவபுரம் அப்படிங்கிற ரொம்ப பழமை மாறாத அழகான கிராமம். இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். அங்கே வெறுமன கிராமத்தை மட்டும் பார்க்க போகிறதில்ல, அங்கே நடந்த ஒரு சஷ்டியப்த பூர்த்தி ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு நேரடியாக காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ஊரோட ரயில்வே ஸ்டேஷனே அவ்வளவு சுத்தமாக அழகாக இருக்குது. போகிற வழியில் 2 பக்கமும் பச்சை பசேல்னு புல்வெளியும் தண்ணியுமா பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம அக்ரஹாரத்துக்குள்ளே நுழையிறோம். இந்த ஊரில் தான் பிரபல இசை மேதை நடராஜ பக்தர் கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் பிறந்தார். வருடம் அவரது ஆராதனை மிகவும் சிறப்பாக நடைபெறும். நாங்கள் இந்த ஊருக்குள்ளே வரும்போது சாயந்தரம் 4 மணி இருக்கும். எல்லார் வீட்டு வாசல்லையும் இது மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறதுலாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க, இல்லைன்னா வருஷக்கணக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இவங்க கோலம் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இவங்க வீட்டில் தான் விசேஷம், அதனால் இவங்க பெரிய கோலமாக போடுறாங்க. இப்போ இவங்க போடுற கோலத்துக்கு பேர் 4 மூலை கோலம் அப்படின்னு பேர். எந்த ஒரு பண்டிகை விசேஷம்னாலும் இது மாதிரி கோலம் தான் போடுவாங்க. எத்தனை அழகாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் கிராமங்களில் திண்ணையிலெல்லாம் இந்த மாதிரி கம்பியால் வலை போட்டு தடுக்கிறாங்க. இவங்க பாருங்கள், இங்கே உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. நிறைய நெட்வொர்க் இந்த ஊர்லலாம் வீட்டுக்குள்ளே வரது கிடையாது. ஆனால் நிறைய வீடுகளில் 5G கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏதோ ரேழியை தாண்டி இப்போ நம்ம முற்றத்துக்கு வந்திருக்கோம். இதை மித்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் தாழ்வாரம், சொல்கிறது தாவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பாருங்கள், இந்த வீட்டு அம்மா ஜாலியாக ஊஞ்சல் ஆடிண்டு ஏதோ ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஏதோ பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. வாங்க இப்படியே மெதுவாக முன்னாடி போய் அங்கே எதிர்த்தாப்பில் சமையல் ரூம் தெரியுறது. அங்கே யார் இருக்காங்க என்னன்னு பார்க்கலாம். அங்கே 2-3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்த உறவுக்காரங்களாக இருக்கும். வாங்க இப்போ இந்த தாவாரத்து வழியாக போய் இந்த மித்தத்தை இன்னொரு தடவை நம்ம பார்த்துட்டு வரலாம். அங்கே பாருங்கள், இந்த மித்தத்தில் ஜாலியாக உட்காந்து இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மித்தம் அகலமாக இருக்கிறதுனால வீடு ஃபுல்லாக அவ்வளோ வெளிச்சங்க. வாங்க நம்ம இப்போ கொல்லை பக்கம் போய் பார்க்கலாம். இதுதான் 2ஆம் கட்டு. இந்த மாதிரி வீடுகள்லாம் கடைசி கொல்லையில் தான் டாய்லெட் இருக்கும். இவங்க பாருங்கள், வசதிக்காக இங்கே 2ஆம் கட்டுலேயே டாய்லெட் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறையா பேர் வீடுகளில் அப்படி தான் இருக்குது. இது பாருங்கள், பின்னாடி ஒரு மித்தம். பண்டிகை விசேஷ நாட்களில் அதிகப்படி சமையல் இருந்ததுன்னா இங்கே தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. வாங்க இந்த லேடிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். நாளைக்கு நடக்க போகிற விசேஷத்துக்காக இவங்கெல்லாம் அதிரசம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பண்ணுற அதிரசம் வேறு மாதிரி இருக்கும். அரிசி மாவை பிசைஞ்சு அதுக்குள்ளே அதிரச மாவை வச்சு தட்டி அதை பொரிப்பாங்க. பூரி மாதிரி ஒப்பிண்டு வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதிரசத்தை நாங்கள் வெள்ளப்பம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தான் துணியெல்லாம் உணர்த்துவாங்க, பாத்திரம் தேய்ப்பாங்க, தேய்ச்ச பாத்திரத்தை காய வைப்பாங்க. இந்த மாதிரி வீடுகள்லாம் ஒரு நாளைக்கு வாசலுக்கும் கொல்லைக்குமா ஒரு 10 தடவை நடந்தாலே டெய்லி எக்ஸசைஸ் ஆச்சுங்க. கூடத்தில் இந்த மூலையில் பாருங்கள், அழகான வெள்ளை நிற கிருஷ்ணர். அநேகமாக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் இருக்கும். இதுக்குன்னு தனியாக ஒரு மேடை கட்டி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துடுவாங்க. அதனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பயங்கர பிஸியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் வேலை செய்யட்டும். நம்ம இப்படியே வீட்டுக்கு வெளியில் போய் பக்கத்து வீட்டில் தான் சாப்பாடு போட போகிறாங்க. அங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். கிராமங்களோட ஸ்பெஷாலிட்டி இது தாங்க. அடுத்த வீட்டில் கல்யாணம்னா பாருங்கள், தன்னோட வீட்டை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அங்கே தான் சமையல், அங்கே தான் சாப்பாடு. இவங்கெல்லாம் அந்த வீட்டோட பின்பக்கத்தில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிற விருந்தினர்களுக்காக பூரி மசால் டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கத்தில் பிரபலமான சமையல்காரர்கள் தான் சமைச்சாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, சொல்லவே தேவையில்லை. ரொம்ப ரசித்து சாப்பிட்டோம். ஏதோ ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டிலேயே அரைச்ச மருதாணியை இட்டுண்டு நாங்கள் எல்லாம் ஜாலியாக ஆடம்பரம் இல்லாமல் மெஹந்தி ஃபங்க்ஷன் கொண்டாடினோம். இதோ மித்தத்தில் அழகாக மாவிலை தோரணம் கட்டி ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் ரெடி ஆகிடுது. ஃபங்க்ஷனோட முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போது ஹோம குண்டத்தையும் வேத பிராணர்களையும் சுற்றி வலம் நமஸ்காரம் செய்வோம். இங்கெல்லாம் ஆடம்பரமான மேடை அலங்காரம், பூவலங்காரம் இதெல்லாம் கிடையாது. சம்பிரதாயப்படி மாவிலை கொத்து, வாழை மரம் இதெல்லாம் தான் இங்க அலங்கார பொருட்கள். இதோ ஹோமம் முடிந்து பூர்ணாகுதியாக போகிறது, பார்ப்போம்.
இப்பொழுது பூஜை பண்ணிய அந்த கலசங்களை எடுத்து அந்த தீர்த்தத்தால் அவர்களுக்கு அபிஷேகம் நடக்கும். சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. மணப்பெண் ரெடியாகிவிட்டால் வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ காலில் நலங்கு வைக்கிறார்கள். இதோ மாங்கல்ய தாரணம் முடிந்து பெரியவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். அதோ அங்கே நாத்தனார்களுக்கு சீர்வரிசை கொடுக்கிறார்கள். இதோ மணிவிழா கண்ட தம்பதிகளுடன் நாங்கள் கோயிலிலிருந்து பிரசாதம் வந்துள்ளது. வந்த உறவினர்களுக்கு அக்கம் பக்கத்து பெண்களுக்கு எல்லோருக்கும் தாம்பூலம் கொடுக்கப்பட்டது. இதுபோல் அவரவர் குடும்ப சம்பிரதாயம் மாறாமல் எளிமையாக ஆடம்பரமில்லாமல் நடக்கும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சியையும் மனதுக்கு திருப்தியையும் அளிக்கும். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிந்ததும் பக்கத்து வீட்டிற்கு சென்று எல்லோரும் அறுசுவை உணவு உண்டோம். வயிறும் நிறைந்தது, மனமும் குளிர்ந்தது. அடுத்தது எல்லோருமாக நிறைய ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டோம். கலைமாமணி திருமதி பாம்பே ஞானம் அவர்களுக்கும் இதே ஊர் என்பதால் அவரும் வந்திருந்தார். வரலாறு முக்கியமல்லவா? ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தவுடன் நாங்கள் எல்லோரும் கும்மி எடுத்து பாடி ஆடினோம். இப்படியாக இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிட்டியில் பல லட்சங்களை செலவழித்து கொண்டாடினாலும் இது மாதிரி சந்தோஷம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். பிரிய மனசு இல்லாமல் அங்கேருந்து விடை பெற்று கொண்டு கிளம்பினோம். போகிற வழியில் அழகழகான வீடுகளை உங்களோட பார்வைக்கு காண்பிக்கிறேன். இந்த ஊருக்கென்று நிறைய சிறப்புகள் உண்டு. கோபாலகிருஷ்ண பாரதி என்ற பெரிய இசை மேதை இந்த ஊரில்தான் பிறந்தார். இந்த ஊரின் சிவன் கோயில், துர்க்கையம்மன், வீரப்ப சுவாமி எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அவற்றை பற்றியெல்லாம் என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் காண்பிக்கிறேன். கட்டாயம் தவறாமல் பாருங்கள். அதுவரைக்கும் உங்கள் அனைவருக்கும் பாய்.